ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் டெக். டாப் 10 அப்கமிங் பைக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1,50,000க்கும் குறைவாக மதிப்புள்ள இந்த டாப் 10 அப்கமிங் பைக்ஸை ப்ரைஸ் அடிப்படையாக கொண்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹை ப்ரைஸ் டு லோ ப்ரைஸ் வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் நேக்டு பைக்கு, அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். புதுசாக பைக் வாங்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CF Moto 250NK இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். CF Moto ஒரு சீன பைக் தயாரிப்பாளர். இது இந்தியாவில் அதன் 4 தயாரிப்புகளை சோதித்து வருகிறது. அவை 250NK, 400NK, 650NK மற்றும் 650MT. இதில் 250NK நிறுவனத்தின் 250cc நேக்டு பைக். இது இந்தியாவில் KTM 250 டியூக்கிற்கு எதிராக போட்டியிடும். இதன் விலை 1,70,000 முதல் 1,75,000 வரை குறிக்கும். தற்போதைய KTM ரேஞ்ச் பைக்குகளை பார்க்கும் அதே வடிவமைப்பு நிறுவனமான கிஸ்காவால் வடிவமைக்கப்பட்ட இந்த பைக் மிகவும் ஸ்போர்ட்டி. ஃபியூச்சர்ஸ் LED ஹெட்லாம்ப், டைல் லேம்ப் மற்றும் டேன் இண்டிகேட்டர்கள் உள்ளன. இது 2 ப்ரீசெட் டிஸ்பிளேவுடன் வரும் கலர் TFT ஸ்கிரீன் பெறுகிறது. CF Moto 250NK 249.2cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் இருந்து 26.5 PS பவர் மற்றும் 22 Nm டார்க் வெளிப்படுத்துகிறது. 2 பவர் மோட்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்போர்ட்ஸ், இன்னொன்று ரைன். இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் கிளச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் KTM பைக்குகளை போலவே லைட் வெயிட் ரிலீஸ் யூனிட் ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் யூஸ் பண்ணுறாங்க. USD ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அண்ட் மோனோசாக் ரியர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது ரேடியல் டயர்ஸுடன் வருது. 300 mm ஃப்ரண்ட் அண்ட் 245 mm ரியர் டிஸ்க் பிரேக்ஸுடன் வருது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் KTM போலல்லாமல் இந்த பைக்குகள் CKD ரூட் வழியாக இந்தியாவிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் விற்கப்படும் பைக் 2 ஆண்டு அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்டியுடன் வந்தாலும் CF Moto இந்தியாவில் பைக்குகளை அதனுடன் வழங்குமா என்பதை பார்க்க வேண்டும். இந்தியாவில் CF Moto மோட்டார் சைக்கிள்களை கொண்டு வருவதற்கு AMW மோட்டார் சைக்கிள்கள் பொறுப்பாகும். மேலும் 250cc நேக்டு பைக்கை மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். தற்போது வரை 2 டீலர்ஷிப்கள் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று ஹைதராபாத்திலும் மற்றொன்று பெங்களூரிலும் உள்ளன. AMW மோட்டார் சைக்கிள்கள் திறக்க திட்டமிட்டுள்ளன. இது மும்பை மற்றும் சென்னையில் ஒரு சில டீலர்ஷிப்களுடன் உள்ளன. CF Moto ஒரு சீன பைக் தயாரிப்பாளர். Husqvarna Swart Pillion 201 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். சக்கானில் உள்ள பஜாஜ் ஆலைக்கு அருகில் Husqvarna Swart Pillion 200 சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது. புதிய Husqvarna பைக்கின் ஸ்டைலிங், அதன் பெரிய தோற்றம் Swart Pillion 250 போன்றது. இது ஸ்க்ரம்லர் போன்ற தோட்டம், பிரேஸ்ட் ஹேண்டில் பார் மற்றும் அப்ரைட் எர்கனாமிக்ஸுடன் வருது. ஃபியூச்சர் வைஸ் இது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அண்ட் ஆல் LED லைட்டிங் சிஸ்டம். இங்கே விற்கப்படும் Swart Pillion 250 போலவே இந்தியன் ஸ்பெக்ஸ் Swart Pillion 200க்கு ஒரு பெரிய சிங்கிள் பீஸ் கிராப் ரைட் கொடுத்துருக்காங்க. பைக் பவரிங் 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இது KTM 200 டியூக்கில் கிடைக்கின்ற அதே 25 PS பவர் அண்ட் 90 Nm டார்க் மற்றும் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுடன் செயல்படுகிறது. KTM 200 டியூக் போலவே சேம் USD ஃப்ரண்ட் ஃபோர்க், மோனோஷாக் ரியர் ஃபோர்க் அண்ட் டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ், டுவல் சேனல் ABS இந்தியன் ஸ்பெக்கில் ஸ்டாண்டர்டாக வருது. Swart Pillion 250 போலவே Swart Pillion 200லையும் MRF Reeves FD டுவல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் Swart Pillion 200 ஏர்லி 2021 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். February 2021. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,50,000லேருந்து 1,65,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பஜாஜ் அவெஞ்சர் 400 இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 13 மார்ச் 2018 இந்தியாவில் மிகவும் விரும்பப்படும் குரூசர் பஜாஜ் அவெஞ்சர் பைக். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். ஒரு புதிய பெரிய இன்ஜின் பஜாஜில் உள்ளது. அது டாமினார் 373cc இன்ஜின் தான். இது பஜாஜ் அவெஞ்சரில் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய டாமினார் லிக்விட் கூல்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் 373cc இன்ஜினில் இருந்து அதிகபட்சமாக 35 PS பவர் மற்றும் 35 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் வருது. புதிய அவெஞ்சர் 400 ஒரே மாதிரியான இயந்திர கட்டமைப்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டுவல் சேனல் ABS உடன் வரலாம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்தவரை டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க் அண்ட் ட்வின் ஷாக் அப்சர்வர் அட் த ரியர் எண்ட், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் டிஜிட்டலில் பார்க்கலாம். பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ். இந்த பைக் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதும் இது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 மற்றும் தண்டர்பேர்ட் 350 போன்ற பைக்குகளுக்கு எதிராக போட்டியிடும்.
வரக்கூடிய அவெஞ்சர் 400 பைக்கின் விலை 1,50,000. எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட் ஆகஸ்ட் 2021. Yamaha WR 155R இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். Yamaha WR 155R ஆல்ரெடி தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக்கு. இந்த Yamaha WR 155R ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட் பைக்கு. இன்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 155cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸ், 16.7 PS பவர் அண்ட் 14.3 நியூட்டன் மீட்டர் டார்க், 2.7 PS பவர் அண்ட் 0.4 நியூட்டன் மீட்டர் டார்க் R15 பைக்கை விட குறைவான பவர் அண்ட் டார்க். இதனால் ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். வெயிட்னு பார்க்கும்போது 134 kg, 8 kg R15 வெர்ஷன் 3ஐ விட குறைவாக இருக்குது. இதனால் ஆஃப் ரோட் ரைட் பண்ணும்போது ஹேண்டிலிங்க்கு நல்லா இருக்கும். சஸ்பென்ஷன் பார்க்கும்போது லாங் டிராவல் சஸ்பென்ஷன் 41 mm டெலிஸ்கோபிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்லேயும் அண்ட் 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் ரியர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 21 inch அண்ட் ரியரில் 18 inch ஸ்போக்டு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் அட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் எண்ட்ஸ். ஆனால் ஏபிஎஸ் தாய்லாண்டில் ப்ரொவைட் பண்ணல. இந்தியாவுக்கு வரும்போது Yamaha சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. சீட் ஹைட் 888 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. 8.1 liters தான் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இந்த பைக் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன், KTM அட்வென்ச்சர் பைக்குக்கு ஒரு சிறந்த காம்படிட்டராக இருக்கும். Yamaha WR 155R ஜூலை 2021 அறிமுகப்படுத்தலாம். எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் 1,50,000. Yamaha XSR 155 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். ஏர்லி 2019ல் Yamaha XSR 700 அண்ட் Yamaha XSR 900 ரெண்டு மாடல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட் 2019ல் தாய்லாண்டில் ஸ்மாலஸ்ட் நியோ ரெட்ரோ பைக்காக Yamaha XSR 155 லான்ச் பண்ணாங்க. இது ஒரு நல்ல லாஜிக்கல் பிஸ்னஸ் மூவ்மெண்ட். Yamaha அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டை ஸ்மாலஸ்ட் ரேஞ்ச் அண்ட் மிடில் கிளாஸ் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணது நல்ல விஷயம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி Yamaha XSR 155 தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக் தான். இது ஒரு நியோ ரெட்ரோ பைக் பேஸ்ட் ஆன் MT-15. ஸ்டைல்னு பார்க்கும்போது Yamaha XSR 700 அண்ட் Yamaha XSR 900 போலவே சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் டியர் ட்ராப் ஃபியூல் டேங்க், ஃப்ளாட்டட் சீட், Yamaha XSR பைக்கில் 155cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பைக்கில் அவங்களோட ஸ்பெஷலான VVA டெக்னாலஜியும் இருக்குது. இது 19.3 PS பவர் அண்ட் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் மாடர்ன் ஃபீச்சர்ஸான LED ஹெட்லைட், LED டைல் லைட், சர்க்குலர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனலோட வருது. MT-15ல் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் XSR 155லையும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுலேயும் சேம் பவர் 19.3 PS பவர் அண்ட் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் மேட்டட் வித் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இந்த பைக்கில் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமு, USD ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன், மோனோசாக் ரியர் சஸ்பென்ஷன், அலாய் வீல்ஸ், டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. Yamaha XSR 155 சீப்பர் ப்ரைஸ் தேன் MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பைக்கும் ஆல்ரெடி தாய்லாண்டில் லான்ச் ஆன பைக் அண்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க பைக் தான். ஸோ இந்த மூணுத்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது Yamaha MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3 இதை விட XSR 155 ப்ரைஸு தாய்லாண்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போதும் கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Yamaha XSR 155ஓட ப்ரைஸு MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3ஐ விட கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். Yamaha XSR 155 பைக்கில் மைலேஜ் நல்லா தரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 அண்ட் MT-15ல் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் இன்ஜின் தான் Yamaha XSR 155லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க MT-15 அண்ட் R15 வெர்ஷன் 3ல் எப்படி மைலேஜ் நல்லா கிடைக்குதோ அதே போல் கண்டிப்பாக XSR 155லையும் நல்லா கிடைக்கும். ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் மைலேஜ் தரும்னு எதிர்பார்க்கலாம். Yamaha XSR 155 ஏப்ரல் 2021 லான்ச் ஆகும். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் 1,40,000. Aprilia Tuono 150 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். Aprilia Tuono 150 பைக் 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்டது. நேக்டு பைக்கை தவிர இத்தாலியன் பிராண்டும் Tuono 150ஐ காட்சிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் Tuono 150 அறிமுகம் செய்ய போவதாக Aprilia குறிப்பிட்டுள்ள போதிலும் இது குறித்து அதிக முன்னேற்றம் ஏற்படவில்லை. இருப்பினும் Aprilia Tuono 150 பைக் 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் அறிமுகமாகியது. Aprilia Tuono 150 இந்தியாவில் விற்பனைக்கு வரக்கூடிய மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டார் சைக்கிள். 150cc பைக்கில் 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் இடம்பெற்றிருக்கிறது. இது 18 PS பவர் மற்றும் 14 நியூட்டன் மீட்டர் டார்க் வெளிப்படுத்தும் என்று இத்தாலியன் தயாரிப்பு அறிவித்தது. இது பெரிமீட்டர் ஃப்ரேம், அலுமினியம் சுங்காம், USD ஃபோர்க் அண்ட் மோனோசாக் சஸ்பென்ஷன் போன்ற பிரீமியம் ஃபியூச்சரை கொண்டுள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்டதும் Aprilia Tuono 150 Yamaha MT-15க்கு போட்டியாக இருக்கும். Aprilia Tuono 150 ஜூலை 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,30,000. Huftex Zone Test 125 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். Huftex Zone Test 125 என்பது ஒரு சைனீஸ் பிராண்ட் ஆகும். இது ஸ்ட்ரீட் பைக்ஸ், ஸ்க்ரம்ப்ளர்ஸ், கம்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் கெப்பாசிட்டி அட்வென்ச்சர் பைக்குகளை தயாரிக்கிறது. 2021ஆம் ஆண்டிற்காக Zone Test தனது Zone Test 125U மற்றும் Zone Test 125 GTஐ ஐரோப்பிய சந்தையில் வெளியிட்டது.
மற்ற சீன பைக்குகளை போல அல்லாமல் ஜோன்டஸ் பைக்குகள் நாக் ஆஃப் அல்ல, மாறாக இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைலிங் கொண்டவை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஜோன்டஸ் VX 310 312cc டூரர் விளங்குகிறது. ஜோன்டஸ் 125U மிகவும் தனித்துவமான ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் கொண்டுள்ளது. இது USD ஃபோர்க்ஸ் மற்றும் அலுமினியம் சிங்காம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதே சமயம் ஜோன்டஸ் 125G1 அதன் ஸ்க்ரம்பிளர் ப்ரொஃபைல் வித் ரவுண்ட் LED ஹெட்லைட், இன்ஜின் கார்ட், பார் அண்ட் மிரர்ஸ் மற்றும் டியூல் பர்பஸ் டயர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறது. அப்டெக் ஜோன்டஸ் 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் கொண்டது. 24.47 PS பவர் அண்ட் 23 Nm டார்க் வெளிப்படுத்துகிறது. டுவெல் சேனல் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பேனல், LED லைட்டிங் அனைத்தும் இதில் உள்ளது. அப்டெக் ஜோன்டஸ் ஆகஸ்ட் 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,20,000. அப்ரிலா RS 150 இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். அப்ரிலா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் RS 150 கான்செப்ட் காட்சிப்படுத்தியது. இன்ஜின் ஸ்பெக்ஸ் தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல. உண்மையில் எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்ட பைக் அப்ரிலா RS 150 ஆகும். 2019 ஆண்டின் முற்பகுதியில் அப்ரிலா GPR 150ஐ ஒரு தனியார் நிகழ்வில் காட்சிப்படுத்தியது. இது RS 150க்கு மாறாக GPR 150ஐ இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று ஊடகங்களுக்கு வழிவகுத்தது. இந்திய சந்தைக்கு அப்ரிலா GPR 150ஐ RS 150 என மறுபெயரிட வாய்ப்புள்ளது. அப்ரிலா GPR 150 சீனாவில் கட்டப்பட்டுள்ளது. இதை CKD ரூட் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இருப்பினும் அப்ரிலா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் இந்தியாவில் பைக்குகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. புதிய பைக்கில் 150cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின், 18 PS பவர் மற்றும் 40 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டைலிங் பொறுத்தவரை அப்ரிலா GPR 150 அப்ரிலா RS 150ஐ போல ஸ்போர்ட்டி அல்ல. ஆனால் பைக்கிற்கு பெரிமீட்டர் ஃப்ரேம், அலுமினியம் ஸ்விங்காம், USD ஃபோர்க் அண்ட் மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆகியவை அடங்கும். அப்ரிலா GPR 150 இந்தியாவில் Yamaha R15 வெர்ஷன் 3க்கு போட்டியாக இருக்கும். அப்ரிலா RS 150 மார்ச் 2021 அறிமுகப்படுத்தலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 1,20,000. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம். ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T ஏர் கூல்ட் இன்ஜின் ஆயில் கூலருடன் வர வாய்ப்புள்ளது. டியூவல் பர்பஸ் கொண்ட பைக்கில் 18 PS பவர் at 8500 RPM 16.45 Nm டார்க் at 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டூரிங் ஓரியன்டான ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200Tயில் உள்ள மோட்டார் அதன் தன்மைக்கு ஏற்றவாறு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இன்ஜின் தவிர மீதமுள்ள மெக்கானிசம் மாறாமல் இருக்கும். இதில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க், ரியர் மோனோசாக் சஸ்பென்ஷன், டிஸ்க் பிரேக் ஆன் போத் எண்ட்ஸ், சிங்கிள் சேனல் ABSோட ஸ்டாண்டர்டாக வருது. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200T ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் 2021 அறிமுகப்படுத்தலாம். இதன் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 95,500. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுவதற்காக 60 ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R பைக் ஆம்புலன்ஸாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக ஹீரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் ஒரு பெரியவருக்கு இடமளிக்க போதுமான பெரிய படுக்கையுடன் கூடிய பக்கவாட்டுடன் வருகிறது. பொதுவாக முழு அளவிலான ஆம்புலன்ஸால் அணுக முடியாத தொலைதூர இடங்களை அடைய இது உதவ வேண்டும் என்ற நோக்கில் மோட்டார் சைக்கிள் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்லைட் ஸ்போர்ட்டி டிசைன் கொண்டுள்ளது. இது கூர்மையான தோற்றமுள்ள ஹெட்லாம்ப், ஸ்கல்ப்டட் ஃபியூல் டேங்க் அண்ட் ஏரோடைனமிக் சரவுண்ட் இன்ஜின். இதன் ஹெட்லைட் ஹாலஜன், டைல் லைட் LED. இது ஃபியூச்சர்களின் எக்ஸ்டென்சிவ் லிஸ்ட் கொண்டிருக்கவில்லை என்றாலும் எக்ஸ்ட்ரீம் 200R ஒரு அனலாக் டேக்கோமீட்டருடன் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருடன் வருகிறது. இது தவிர இது ஸ்பிளிட் கிராப் ரயில், ரியர் டயர் ஹங்கர், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ், சிங்கிள் சேனல் ABS, இன்ஜின் கவுல் அண்ட் 17 inch அலாய் வீல்ஸுடன் வருது. எக்ஸ்ட்ரீம் 200R பவரிங் 199.6cc single cylinder air cooled engine produce maximum power at 18.4 PS and maximum torque at 17.1 Nm mated with 5-speed transmission. Hero claims fuel efficiency 40 km and 112 km/h top speed. Extreme 200R, Bajaj Pulsar 220F and TVS Apache RTR 204V போன்ற பைக்குகளுக்கு போட்டியாளராக வந்துள்ளது. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200R ஜூன் 2021 லான்ச் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் பிரைஸ் 93,400. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுபோல் தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஓகே நண்பா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.